ஹாய் எவ்ரிஒன், இன்றைக்கி வந்து டின்னர் ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒயிட் பாஸ்தா அண்ட் செகண்ட் டிஷ் வந்து BBQ ஸ்பைஸ்டு பொட்டேட்டோஸ். நம்ம BBQ நேஷனில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ் அது. ஸோ அதுக்கு முதல்ல நம்ம ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நான் பண்ணிட போகிறேன். ஸோ நான் பாஸ்தாவில் வந்து ஸ்வீட் கார்ன் அண்ட் ப்ராக்கலியை தான் நான் ஆட் பண்ண போகிறேன் வெஜிடபிள்ஸ். இப்போ நான் வந்து கொஞ்சம் சால்ட் போட்டு ஸ்வீட் கார்னை வந்து குக்கரில் விசில் விட போகிறேன். செகண்ட் டிஷ்க்கு வந்து பேபி பொட்டேட்டோஸை வேக விட போகிறேன். நான் அடுத்து பாஸ்தாவை பாயில் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதி வரும்போது உப்பு போட்டு அப்புறம் பாஸ்தா வந்து ஆட் பண்ணிடணும். நான் இங்கே 2 பேருக்கு 1 டம்ளர் பாஸ்தா எடுத்திருக்கேன். இதை வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 8 to 9 minutes அப்படியே விட்டுற போகிறேன் அடுப்பில். பாஸ்தாஸ் அண்ட் ஸ்வீட் கார்ன் பேபி பொட்டேட்டோஸ் இது வெந்துட்டுருக்க டைமில் நான் ப்ராக்கலியை கட் பண்ணி வச்சுட்டேன். ப்ராக்கலியை வந்து குட்டி குட்டியாக பிக்கணும். ஏன்னா அப்போ தான் அதோட சால்ட் அண்ட் பெப்பரோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும். நம்ம பெருசாக போட்டால் அது ரொம்ப நேரம் எடுக்கும் வதங்கிறதுக்கு. பாஸ்தா வெந்துடுச்சு. நான் வந்து இதை ரன்னிங் வாட்டரில் அப்படியே காமிக்கிறேன். நம்ம ப்ரிப்பரேஷன்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸ்வீட் கார்ன், பேபி பொட்டேட்டோஸ், பாஸ்தா இது 3 வெந்துருச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் சாட்டே பண்ணணும் பாஸ்தாக்கு அண்ட் பாஸ்தா சாஸ் ரெடி பண்ணணும். ஸோ நான் கொஞ்சம் பட்டர், ப்ராக்கலி வித் சால்ட் அண்ட் பெப்பர் இதை சாட்டே பண்ணுறேன். ஸ்வீட் கார்ன் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஸ்வீட் கார்ன் வேக வைக்கிறது டைம் இல்லை அப்படிலாம் நினச்சிங்கன்னா நம்ம ரோட்லலாம் விற்பாங்கள்ல ஏற்கனவே வேக வச்ச ஸ்வீட் கார்ன், அதை வாங்கிட்டு வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் அதை நிறைய தடவை பண்ணியிருக்கேன். வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்லோலி சாட்டே ஆகட்டும். மீன்வைல் நம்ம சாஸ் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் பட்டரை மெல்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து குட்டி குட்டியாக கார்லிக்கை கட் பண்ணி போடுறேன். பட்டர் அண்ட் கார்லிக் வந்து வதங்கும் போது ஒரு சூப்பர் ஸ்மெல் வரும். கார்லிக் வந்து அதோடய ஃப்ளேவர் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணணும். ஸோ அதை லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. நம்ம சாட்டே பண்ணிகிட்டு இருந்த வெஜிடபிள்ஸ் வந்து இப்போது நல்லா வெந்துருச்சு. ஸோ நான் அதை ஆஃப் பண்ணிட்டேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறமா இன்னொன்று அடுத்த 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் மைதா வேண்டாம்னு நினச்சா நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். நான் அதுவும் ட்ரை பண்ணியிருக்கேன், ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. இப்போ நான் 2வது ஸ்பூனும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ மாவோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. நம்ம இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிட்டு போகிறோம் ஸ்டவ்வை. இந்த மிக்ஸ்சர் வந்து கூல்டவுன் ஆகிட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பாலை விட்டு கிளற போகிறோம். இது இப்போ கூல்டவுன் ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுட்டு நான் பால் ஆட் பண்ண போகிறேன். பால் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். அது ஒரு கையில் பால் ஆட் பண்ணணும், இன்னொரு கையில் அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து இது ஒரு பேஸ்ட் மாதிரி வந்திருக்குல்ல. ஸோ இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு செட்டு பால் ஊற்றுறேன். கொஞ்சமாக ஊற்றிட்டு திரும்பவும் கிளறணும். இதை மாதிரி நான் வந்து 1 glass ஆஃப் மில்க் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபுல் சாஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபுல் மில்க்கும் ஆட் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மில்க்கு ஃபுல்லாக ஒரு கிளாஸ் மில்க்கும் ஊற்றிட்ட பிறகு இப்படி தாங்க இருக்குது. இப்போ பாருங்கள், அதோட கன்சிஸ்டன்சி வந்து தண்ணி மாதிரி இருக்குது. இது வந்து நம்மளுக்கு ஸ்லோலியே வச்சுட்டு நம்ம இதை திக்காக்கணும். இந்த வந்து சாஸ் வந்து திக்காகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இது சீசனிங் பண்ணிடலாம். ஸோ சீசனிங் பண்ணுறதுக்கு ஒரு வெங்காயத்தோல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பிரிஞ்சி இலை, அதில் வந்து இந்த கிராம்பை வந்து இந்த மாதிரி அந்த இலையோட சேர்த்து, இலையும் வெங்காயத்தையும் சேர்த்து இப்படி வச்சுடுங்க. நம்மளுக்கு வந்து இந்த கிராம்பு வந்து வாயில் வந்து வரக்கூடாது சாஸில், பட் ஃப்ளேவர் இறங்கணும். அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போது இதில் போட்டுடலாம். ஸோ இப்போ சாஸ்க்கு நம்ம உப்பும் ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அது திக்காயிட்டே வருது.
ஸோ இந்த ரெசிபி என்னென்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். சாட்டே பண்ணியிருக்கோம்ல, இது வந்து சும்மா சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த பாலை வந்து வடிகட்டிட்டு தான் நான் யூஸ் பண்ணேன். இப்போ பாருங்கள், திக்காயிடுச்சு. நம்ம இப்போ பட்டர், சால்ட், பெப்பரில் சாட்டே பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். இது இன்னும் திக்காகணும். இது ஏன் நம்ம முன்னாடியே வெஜிடபிள்ஸை போட்டோன்னா, ஸோ அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும். நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸை தனியாக வந்து நான் பட்டரில் சாட்டே பண்ணல, அந்த மாதிரி பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அந்த பால் விடுறீங்கல்ல, அந்த டைம்லேயே வந்து வெஜிடபிள்ஸை போட்டுட்டு பாயில் பண்ண விட்டுடலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ப்ராக்கலி வந்து அது வேக டைம் எடுக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு அதை சாட்டே பண்ணேன். ஸோ இப்போ இந்த சாஸ் வந்து நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ ஒரு 3-4 மினிட்ஸ் கழித்து அந்த சாஸ் வந்து திக்காயிடுச்சு. ஸோ நம்ம இப்படி பண்ணும் போது அது பாருங்கள் ஸ்லோவாக க்ளோஸ் ஆகுது. ஸோ அதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை இதோட ஆட் பண்ணிடலாம். பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃபைனல் ஸ்டெப் வந்து சீசனிங் அண்ட் சீஸ் ஆட் பண்ணுறது. இப்போ நான் கார்லிக் பவுடர், இது வந்து கார்லிக் பவுடர் வந்து ஆப்ஷனல். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பட்டர்லேயே வந்து கார்லிக் போட்டோம். ஸோ அதோடய ஃப்ளேவரே நல்லா இறங்கியிருக்கும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். நான் நெக்ஸ்ட்டு டாமினோ சீசனிங் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து என்ன தான் இட்டாலியன் ஹர்ப்ஸ் வந்து கடையில் வாங்கினாலும் எனக்கு இது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் 2 சாஷே சீசனிங் ஆட் பண்ணுறேன் டாமினோஸ். நீங்கள் இது இல்லைன்னா இட்டாலியன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் கிடைக்கும், அது போட்டுக்கலாம். இது வந்து நட்மெக். இதை நான் வந்து கிரேட் பண்ணி அந்த பவுடர் சும்மா ஒரு 2 டைம்ஸ் கிரேட் பண்ணால் போதும். இதுவும் ஆப்ஷனல் தான். பாஸ்தா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது சீஸ் மட்டும் தான் ஆட் பண்ணணும். ஃபைனலாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, சால்ட்டு, பெப்பர் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. எனக்கு இன்னும் கொஞ்சம் சால்ட் தேவைப்படுது. சீஸை கிரேட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நான் பாஸ்தா இஸ் ரெடி டு பி சர்வ்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து BBQ ஸ்பைஸ்டு பொட்டேட்டோஸ், அதுக்கு நான் ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கேன்ல, இந்த பொட்டேட்டோஸை வந்து இந்த மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது இது எல்லாமே மேஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை வந்து சீசன் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நான் முதல்ல கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு அதை லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன் கையிலேயே. நம்ம வந்து ஒரு சைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பொட்டேட்டோஸை ஃப்ளிப் பண்ணிவிட்டு திரும்ப அதோட இன்னொரு சைடை இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும் கார்ன்ஃப்ளவரை. இந்த பேபி பொட்டேட்டோஸை நம்ம இப்போ ஷாலோ ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு நான் ஆயில் நல்லா காஞ்ச பிறகு இதை வந்து ஃப்ரை பண்ணிடுறேன். கூட நான் கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் போடுறேன். நெக்ஸ்ட் இந்த BBQ சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ அந்த பேபி பொட்டேட்டோஸை நம்ம இந்த சாஸில் தான் ஆட் பண்ணுவோம். அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் மயோனேஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கார்லிக் பவுடர், நான் 2 சாஷே கெச்சப் போட்டிருக்கேன். இது இங்கே டாமினோஸோட சீசனிங். மயோனேஸ் வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சு, அதனால் நான் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு சைடு வந்து ஃப்ரை ஆகிடுச்சு, இன்னொரு சைடு நான் திருப்பி போட்டுட்டேன். ஃபைனலாக சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சீசன் பண்ணிடலாம். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம சாஸோட இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நீங்கள் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சாஸோட ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். கார்னிஷிங்க்கு அனியன்ஸ் ஆட் பண்ணுறேன். இதுதான் இன்றைக்கி எங்களோட டின்னர். நான் வந்து பாஸ்தா மட்டும் கொஞ்சம் பால் விட்டு மைக்ரோவேவில் ஹீட் பண்ணேன். அண்ட் எங்கள் 2 பேருக்குமே அந்த ஸ்பைஸ்டு பொட்டேட்டோஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் பாஸ்தாவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹாப்பி அண்ட் கீப் ஸ்மைலிங்.